ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். யாரோட கஷ்டம் தீரணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அவங்க கண்ணில் மட்டும்தான் இது படும். இது என்னோட 100% அனுபவ உண்மை. இந்த பதிவு மற்றவங்க கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே பட்டாலும் இந்த விஷயத்தை அவங்களால செய்ய முடியாது. உங்களுக்கு மன கஷ்டமோ இல்லை பண கஷ்டமோ உடனே தீரணும் அப்படின்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மகா பெரியவா உபதேசம் பண்ண ஒரு மகா மந்திரம். இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரமே கிடையாது. இந்த மந்திரத்தால் செய்ய முடியாத விஷயமே கிடையாது. இப்படி ஒரு ஆச்சரியமான மந்திரத்தையும் அது பண்ண அற்புதமான விஷயத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது ஒரு உண்மை சம்பவம். இது எப்போ நடந்தது அப்படின்னா 1982 நடக்குது. இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரூக்ளின் மாகாணத்தில் போய் இருக்கிறாங்க. அன்றைக்கி வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுது. அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு போகணும். அதுக்காக ஒரு காரை புக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இப்போ மாதிரிலாம் ஓலா, ஊபர் இந்த மாதிரிலாம் டக்குன்னு ஆப் எடுத்து பண்ணிட முடியாதுல்ல. அப்போல்லாம் அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணணும். புக் பண்ணுற அந்த சமயம் பார்த்தா இவங்க துரதிர்ஷ்டவசமாக அன்னைக்குன்னு பார்த்து எந்த வண்டியுமே இல்லை. இப்போ இருட்டாகி போச்சு. இப்போ இவங்க தனியாக போகணும். அவங்க இருக்கிற இடம் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இருந்தால் கூட அவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம், ரொம்ப பயமாயிடுது. ஏன் அப்படின்னா இவங்க போகிற பாதையில் சமூக விரோதிகளால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ரொம்ப பெயர் போன இடம். சின்னதாக ஒரு ரூபா வச்சுருப்பாங்கன்னு சந்தேகம் வந்தால் கூட அவங்கள தீர்த்து கட்டிட்டு அவங்களோட உடைமைகளை எடுத்துக்கக்கூடிய ரொம்ப மோசமான இடம் அது. அந்த மாதிரி ஒரு இடத்து பக்கத்தில் தான் இவங்க வசிக்கிறாங்க. அந்த இடத்த தாண்டி தான் போய் ஆகணும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை. பயத்தில் இருக்கிறவனுக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கும் திக்கு இல்லாதவனுக்கு தெய்வம் தானே துணை. வேறு வழி இல்லாமல் ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லி கொடுத்த மந்திரம். உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம், மனசெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும்னு சொன்னது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே நடந்து வராங்க. இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த குறிப்பிட்ட பகுதிக்கிட்ட வரும்போது இவங்களை அறியாமலே இவங்க உடம்பும் ஒருவித பயத்துலேயும் நடுக்கத்துலேயும் இருக்குது. இருந்தாலும் இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது ரொம்ப முரட்டு ஆளுங்களாக நிறைய பேர் இவங்களை பார்க்குறாங்க. ஆனால் கூர்மையாக பார்த்தா கூட ஏதோ ஒன்றை பார்த்து பயப்படுற மாதிரி இவங்களை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே அவங்கவுங்க இவங்களை பார்த்து பயந்து விலகுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு உள்ளூர ஒரு கேள்வி இருந்தால் கூட, இது ஒரு ஆச்சரியமாக இருந்தால் கூட, அவங்களுக்கு வழி விட்டால் போதும், இவங்களை விட்டு தப்பிச்சு நம்ம இடத்துக்கு போனால் போதுன்ற நம்பிக்கையில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த குறிப்பிட்ட இடத்த தாண்டிட்டாங்க. தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ தெரிஞ்ச முகம் ஒரு பையன் வராரு. அவரை பார்த்ததும் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது தெரிஞ்சவங்க வந்தவங்க பார்த்து சிரிப்போம். சரி கிளம்புறான்னு கையாட்டுவோம். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட பார்த்து சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போனவங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மந்திரத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நன்றியையும் அந்த கடவுளுக்கு ஒரு சந்தோஷமான நன்றியையும் சொல்கிறாங்க. அப்பாடா நல்லபடியாக கொண்டு வந்து வீடு சேர்த்த, உண்மைதான் எங்கள் அப்பா கஷ்டத்துக்கு இந்த மந்திரம் உதவுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அது உண்மையிலே கஷ்டத்துக்கு உதவி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. காலையில் வேலைக்கு கிளம்பி வெளில வரும்போது அந்த இளைஞன் நேற்று நைட்டு பார்த்தாங்களே உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர், அவர் ஒன்றே கிட்ட மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னதும், என்னங்க அப்படின்னதும், எதுவும் பிரச்சனையா மேடம், ஏன் நேற்று 2 போலீஸோட வந்தீங்க அப்படின்னதும், போலீஸோட நான் வந்தேனா, இல்லையேங்க நான் தனியாக தான் வந்தேன். இல்லை மேடம் உங்களை கூடையே 2 போலீஸு துப்பாக்கி எந்தின போலீஸ் வந்தாங்க, அதனால தான் நான் கூட பயந்துக்கிட்டு உங்கள்கிட்ட அதிகமாக பேசலை, உள்ளே போயிட்டேன் அப்படின்னதும், இல்லை அப்படி இல்லை நான் தனியாக தான் வந்தேன். இப்போ தான் அவங்களுக்கு தோணுது அந்த இளைஞர்கள்லாம் தன்னை ஏன் பார்த்து பயந்தாங்க அப்படின்னா, இந்த கலியுகத்திலையும் அந்த மந்திரத்தை சொன்னால் கடவுள் நேரில் வருவார், நம்ம கஷ்டத்தை தீர்ப்பார். இவங்க அந்த மந்திரம் சொன்னாங்கல்ல, அந்த மந்திரத்தின் பலனாக கடவுள் 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரராக கூடயே வீட்டில் கொண்டு விட்டார். சரி, இந்த மந்திரம் மன கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டத்தை தான் போக்குமான, இந்த உலகத்தில் இந்த மந்திரம் பண்ணாத அதிசயமே இல்லை அப்படின்னு பெரியவா இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. உபதேசம் பண்ணது மட்டும் இல்லை, நிறைய பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த மந்திரம் கொடுத்துருக்குது. ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் பட வேணாம், இந்த மந்திரம் எந்த சமயத்துலேயும் எந்த நேரத்துலையும் எதுக்காகவும் சொல்லலாம் அப்படின்னு பெரியவா தன் திருவாயால் எத்தனையோ பக்தர்களுக்கு உபதேசம் பண்ண உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆச்சரியமான மந்திரம் தான். இப்போ இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிட்டு இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு நாள் ஆஞ்சநேயர் ராமராஜ்யத்தில் ராமர் ஆண்டுகிட்டு இருக்க அந்த பகுதியில் அப்படியே நடந்து உலா வந்துட்டுருக்கார். வரப்போ ஒரு கீரை விற்கிற அம்மா, கீரை விற்கிறவங்க அது வாங்குறவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னம்மா
என்ன பொழப்புமா அது, கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டாரு, ஏதோ இந்த கீரையை விற்று அரை வயிறு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தால் ஒரு சலவை தொழிலாளி. உலகத்தில் எவ்வளோ மக்கள் என்னென்னமோ மாதிரி இருக்கா, நமக்கு இந்த பொழப்பு சரி, இந்த பொழப்பை விட்டா என்ன பண்ணுவேன், அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னோட மன கஷ்டத்தையும் தன்னோட நிம்மதி இல்லாத நிலையும் பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் திருப்தியாக வேலையில் வருமானம் கிடைச்சாலும், ராமராஜ்யம் செழிப்பாக இருந்தாலும், ராமர் நீதி நெறி தவறாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு சில மன கஷ்டங்களோ இல்லை வருத்தங்களோ மனுஷங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இவர் உணர்ந்துடுறார். ஆஞ்சநேயர் நேராக போயிட்டு பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்த்தோன்னே, ராமர் ஒன்னே ஆஞ்சநேயர் எப்பயுமே ரொம்ப அனுசரணையாக நடத்துவார். ஆஞ்சநேயர்னா தன்னோட மூத்த மகன் மாதிரி. பிரபு உங்ககிட்ட நான் ஒரு சந்தேகம் கேட்கணுன்னதும் ரொம்ப சந்தோஷம். பரம்பொருள் ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்னப்பா சொல்லு அப்படின்னதும், இல்லை எல்லா விதமான மக்களையும் நான் இன்னைக்கு பார்த்தேன், அதாவது ஒரு 10-15 பேர்கிட்ட பார்த்தேன், யாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் தெரில. ஏதோ ஒரு விதத்தில் மன கஷ்டத்துலேயும் ஒரு வேதனையிலையும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையிலையும் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன், இதை போக்கிக்கவே முடியாதா, போக்கிக்கிறதுக்கு வழி இருக்கா? இவர் நிறைய கேட்பார், நான் இருந்தாலும் நேரமின்மை காரணத்தால் அதை சுருக்கிட்டேன். உடனே கேட்டவுடனே அதுக்கு ஒன்று ராமபிரான் சொல்கிறாரு, மனுஷன் ஒவ்வொருத்தனும் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு அவனோட செயல் தான் காரணம், அதுலேருந்து வெளிவரத்துக்கான வழிகள் இருக்குது, அது தேவ ரகசியம், அது தெரிஞ்சிட்டா மனுஷன் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துருவான் அப்படின்னதும், உங்களுக்கு தான் தெரிய வேண்டாம், அது தேவ ரகசியம், எனக்கு தெரிஞ்சுக்கலாம்ல, நான் தெரிஞ்சுக்கலாம்ல, உங்களோட உண்மை பக்தன் நான் தெரிஞ்சுக்கலாம்லன்னதும், நீ தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ எந்த காரணம் கொண்டும் இந்த தேவ ரகசியத்தை வெளில சொல்லிவிடக்கூடாது. சரி மகாபிரபு, நான் அதுமாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னதும், சரின்னு ஒன்னே அது என்ன தேவ ரகசியங்கிறதையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மறுநாள் காலையில் சூரிய உதயம் ஆனதும் தண்டோரா போடுறவன் வீட்டில் போயிட்டு ஆஞ்சநேயர் நிற்கிறார். எனக்கு தண்டோரா போடுறேன், அந்த தண்டோரா வேணும்னு கேட்குறாரு. சரி ஆஞ்சநேயரே கேட்குறாருன்னா ஏதோ நல்லதுக்கு தான் கேட்பாருன்னு தண்டோரா போடுறவன் தண்டோராவை எடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ ஆஞ்சநேயர் தண்டோரா வாசிச்சுட்டே போகிறார். தெரியும் தானே தண்டோரனா என்ன, டம் டம்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். கவனிங்க எல்லாரும் கவனிங்க, உங்களோட கஷ்டமும் பிரச்சனையும் தீர்றதுக்கு ஒரு தேவ ரகசியம் இருக்குது, அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுட்டா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்துடும், இதுதான் அதுன்னு சொல்லி தண்டோரா போட்டு சொல்லிட்டே போகிறார். இப்படி தண்டோரா போட்டு வரும்போது இந்த விஷயத்தை ராமர் பார்த்துறார். நேற்று நைட்டு ஃபுல்லாக நம்ம உட்கார வச்சு அவ்வளோ தூரம் சொன்னோம், இது தேவ ரகசியம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, காலங்காத்தால சூரிய உதயம் அதுமா இவன் நேராக போய் தெருவார் தண்டோரா போட்டு சொல்லிட்டு வரானேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ரொம்ப கடுமையான முகம், இது வரைக்கும் அப்படி ஒரு கடுமையான முகத்தை ஆஞ்சநேயர் பார்த்ததே இல்லை. கூப்பிட்டு வந்துட்டு நேற்று என்ன சொன்னோம், இது தேவ ரகசியம், வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரணும், மற்றவங்களுக்கு சொன்னால் அது ரொம்ப தப்பான விஷயம் ஆகிடும், இதனால் நிறைய மாற்றங்கள் வந்துரும்னு நான் சொன்னேன்ல, நீ என் பேச்சை கேட்டியா அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கோபப்படாமல் நிதானமாக சொல்கிறார் ஆஞ்சநேயர். பிரபு, நீங்கள் என் மேலே கோவப்பட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், இருந்தாலும் இப்போவும் உங்கள் வார்த்தையை நான் மீறல, ஒரு நாளும் உங்கள் வார்த்தையை நான் மீற மாட்டேன், நீங்கள் இப்போவும் நான் தண்டோரா போட்டிருக்கிறேன், நீங்கள் சொன்ன தேவராயத்தையே சொல்லியிருக்கேன், ஆனால் இதை கேட்ட எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ல. சரின்னு உடனே அந்த கீரை விற்கிற பாட்டியை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் தண்டோரா போட்டாரமே, அதை பற்றி என்ன நினைக்கிற, அது என்ன அது அப்படின்னதும், ஆஞ்சநேயர் தண்டோரா போட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாருங்க, ஏதோ ஒரு தேவ ரகசியம் இருக்கிறதாகவும் அது நம்மளை அதை வெளியில் சொல்ல போகிறதாகவும் அதை வெளியில் சொன்னார், அந்த தேவ ரகசியத்தை வாய் விட்டு நம்ம சொன்னாலோ இல்லை ஒருமுகமாக சொன்னாலும் தெரியாமல் சொன்னால் கூட நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும்னு சொன்னார். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், நான் இன்னைக்கு கீரை விற்கிறேன், நான் கீரை விற்கல அப்படின்னா நான் எப்படி சாப்பிட முடியும், நான் உட்காந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என் கீரையை யார் விற்பா, எனக்கு எப்படி பொழப்பு ஓடும், ஏதோ அவர் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டு போகிறாருங்க, அதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்ன்ட்டு அந்த அம்மா போயிடுது. ராமபிரானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இருங்க, அந்த சலவை தொழிலாளி இருக்கான்னு அவனையும் கூப்பிடுங்க அப்படின்னதும் அதே மாதிரி சலவை தொழிலாளி வராரு. என்னப்பா அது, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் தண்டோரா போட்டு ஏதோ தேவ ரகசியம் சொன்னாராமே என்ன, ஆமாங்க ஆஞ்சநேயர் தண்டோரா போட்டு போனார், ஏதோ ஒரு தேவ ரகசியம் இருக்குது, இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், கிடைக்காத விஷயம்லாம் கிடைக்கும்னாரு. அவர் சொன்னது கேட்க நல்லா இருக்குது, ஆனால் என் பொழப்பு சலவை, நான் சலவை தொழிலாளி, அதை பண்ணாமல் அதை விட்டுவிட்டு இதுக்காக நேரம் ஒதுக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் என் பொழப்பு ஓடுமாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் யாருங்க சோறு போடுறது, அவர் சொல்கிற மாதிரி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு 10 துணியை வெளுத்தா எனக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும், இதனால என்னங்க கிடைக்க போகுது. இப்படியும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு அவங்க பண்ணுற தொழிலை பற்றியோ இல்லை அவங்க கவலையை பற்றியோ அவங்க பிரச்சனையை பற்றியோ சொல்கிறாங்களே தவிர அதனால நடக்கும்னு யாரும் சொல்லலை. கடைசியாக அந்த ஊர்லேயே ஒரு பழுத்த ஞானின்னா தெரியும் தானே, அவர்கிட்ட போய் ஆஞ்சநேயர் கூட்டு இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னதும் இப்போ ராமர் அவர்கிட்ட கேட்குறார், மகா ஞானியே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு தேவ ரகசியத்தை தண்டோரா போட்டதா ஆஞ்சநேயர்
தண்டோரா பார்த்தேன். அதோட உண்மை என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன அதில் புரிஞ்சுது அப்படின்னதும், அது பரம ரகசியம் மகாபிரபு, அவர் சொன்னது சுத்தமமான விஷயம். என்னோட வயசு அவர் சொல்கிறார், என்னோட வயசு வந்து கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலே ஒரு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கக்கூடிய நான் தவ வலிமையால் இப்படி ஒரு மந்திரம் இருக்குன்னு உணர்ந்துக்கிறதுக்கு எனக்கு 300 வருடம் ஆச்சு. நான் வெறும் ஒரு வேளை உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு 300 வருஷம் தவம் இருந்து இந்த மந்திரத்தோட ஒரு பகுதியை, அதாவது ஒரு சின்ன பகுதியை தான் என்னால் உணர முடிஞ்சுது. ஆனால் இந்த உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும், நிம்மதியாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடையணும்னு சொல்லி இவர் ஆஞ்சநேயர் அந்த மந்திரத்தை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். இப்போ அந்த ஞானி போனதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் அப்படியே ராமர் கட்டி பிடிச்சிப்பார். உண்மையிலேயே இந்த மந்திரத்தை நீ சொன்ன, ஆனால் நான் முதல்ல உன்ட்ட சொன்ன விஷயம் தான் நடந்திருக்கு, அதனால நீ என்னோட வாக்க மீறல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் சொன்னால் கூட யாருக்கு பிராப்தம் இருக்கோ, யாரோட பிரச்சனை தீர்ணுமோ அவங்க தான் அதை எடுத்துக்கிறாங்க. அந்த ஞானிக்கு மட்டும்தான் அங்கே பிராப்தம் இருந்திருக்கு. அவருக்கு மட்டும்தான் அந்த உண்மையான மந்திரத்தோட அந்த தேவ ரகசியத்தோட உண்மையும் அதோட இதுவும் பலனும் தெரிஞ்சிருக்கு. மற்ற யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. இது சரிதானே? நான் கூட இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு சகோதரி நம்மளோட ஃபாலோயர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். அவங்க போட்டிருக்காங்க, சரின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே வாசிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் 2 விஷயமும் நடந்திருக்கு. மன கஷ்டமும் போயிருக்கு, பண கஷ்டமும் போயிருக்கு. நமக்கு இதானே வேணும். வணக்கம் சார், நான் உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை காரணமாக பேசியிருந்தேன். ஆனால் என் பிரச்சனை சரியாகலை. நல்லா கேளுங்க, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு பதில் அவங்க சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசுறதால எல்லாரோட பிரச்சனையும் தீர்ந்து விடாது. நான் சொல்ற பிரார்த்தனை மேலேயோ மந்திரம் மேலேயோ கடவுள் மேலேயோ நம்பிக்கை வச்சு அதை செஞ்சா மட்டும்தான் தீரும். என்கிட்ட நீங்க பேசுறதால உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வந்துடாது. அதை புரிஞ்சுக்கிங்க. அப்படியே பிரச்சனையோட போயிட்டு இருந்தது சார். அவங்க சொன்னதை அப்படியே படிக்கிறேன். இருந்தாலும் மனசு எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. இப்போதான் நான் இந்த பதிவை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் இந்த வழிபாடு செய்ய மனம் உந்துவது அவங்களுக்கு மனசில் தோணுது. அதனால் மீண்டும் நான் கந்த சஷ்டி கவசம் மற்றும் கனகதாரா சோஸ்திரம் ராமநாமம் சொல்லத் தொடங்கினேன். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை மறந்து கண்ணீர் பெருக ராமநாமம் சொல்லத் தொடங்கினேன். 1 மணி நேரம் சொல்லியிருப்பேன். 1,00,000 ரூபாய் தேவைப்பட்டது. என் மகனுக்கு காலேஜ் மற்றும் இன்னொரு கடனுக்கு மாலையில் 2 வழிபாடு செய்தேன். என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தில் கனகதாரா சோஸ்திரம் கந்த சஷ்டி கவசம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ராமநாமம் சொல்லியிருப்பேன். அவங்க பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னொரு கடனுக்கு பணம் வேணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதன் பிறகு 20,000 ஒருத்தர் மறுநாள், ஒரு 20,000 மறுநாள் அப்படின்னு 40,000 ரூபா பணம் அவங்களுக்கு கிடைச்சிது. அதை சொல்லி முடிச்சது 20,000. மறுநாள் ஒருத்தர் 20,000 கொடுத்துருக்கிறாரு. கோடான கோடி நன்றிகள். மீண்டும் மீதமுள்ள பணம் இன்னும் கிடைக்கவில்லை. மீண்டும் ராமநாமம் சொல்லத் தொடங்கினேன். எனக்கு பதிவுக்கு சென்று இதை சொல்ல மனம் உந்திக் கொண்டே இருந்தது. ஆனால் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கோடான கோடிகள் நன்றிகள். அனைவரும் இந்த வழிபாடு செய்து பலன் பெறுங்கள். மேலும் எனக்கு காலேஜுக்கு தேவையான பணம் கிடைக்க பிரார்த்தனை செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம் போட்டிருக்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்ன மந்திரம் ராமநாமம். எந்த பதிவை பார்த்துட்டு இந்த சகோதரி இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ராமநாமா பற்றின பதிவு தான் அது. அதை பார்த்துட்டு முழு நம்பிக்கையோட ராமநாமா சொல்லி தான் அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. எந்த வீடியோ அப்படிங்கிறத கூட நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். இந்த ராமநாமம் சொல்கிறதால என்ன நடக்கும், அறிவியல் பூர்வமாக ராமநாமம் சொல்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஏன் ராமநாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி, இந்த உலகத்தில் இந்த மந்திரத்துக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு மகாபெரியவா ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ரா அப்படிங்கிற மந்திரத்துக்குள்ளேயே நாராயணா அப்படிங்கிற மந்திரமான 8 எழுத்து மந்திரத்தோட சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. மா அப்படிங்கிற மந்திரத்துக்குள்ள நமக்ஷிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரம், இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய மந்திரத்திலான அத்தனை சக்தியும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த ராம அப்படிங்கிற இந்த 2 எழுத்துல இந்த 2 கடவுளோட மாபெரும் மந்திரங்களான நாராயணா மந்திரமும் நமச்சிவாய மந்திரமும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. 2 மந்திரத்தையும் சேர்ந்த சக்தி உடைய மந்திரம். அதனால இந்த 2 மந்திரத்தையும் சொன்ன ஒருங்கியான பலனை கொடுக்கக்கூடிய மந்திரம். நீங்க நினைக்கலாம், அப்படி இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்கா
இந்த மந்திரத்துக்கு இருக்க சக்தியை அறிவியல் பூர்வமாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சித்தர்களும் மகான்களும் சொன்னதும் இப்போ நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பற்றியும் ஒரு சில வரிகள் சொல்கிறேன். நீங்கள் நேரம் இருந்தால் இதையும் கேளுங்க. நாம் ராமா ராமா அப்படின்ற நாமா சொல்லும்போது இந்த காற்றுல ஏற்படுற அதிர்வலையானது மனிதர்களோட தீய எண்ணங்களை, தீய சக்திகளை, நோய் கிருமிகளை அழிச்சிரும்ன்றாங்க. முதல்ல நம்ம சுற்றி இருக்கிற மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு எதுனாலும் ராமநாமா கேட்டு ரொம்ப மிகப்பெரிய பதவியை அடைஞ்சிருக்கும். யாருக்கு தெரியும்? நாம கூட முந்தின பிறவியில் யாரோ ராமநாமா சொல்லி மரமா, செடியா, கொடியா, பறவையா இருந்து கூட இந்த புனிதமான பிறவி அடைஞ்சிருக்கலாம். எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களும் ராமநாமாவில் சிறந்த மருந்து. எல்லா துன்பங்களுக்கும் முடிவு ராமநாமம். ஒரு வீட்டில் ஒரு பெண் ராமநாமா சொன்னால் அந்த குடும்பம், கணவன், குழந்தை, பெற்றவங்க, பிறப்பு, இறப்பு அத்தனையிலிருந்தும் வெளியில் வர முடியும். அந்த குடும்பமே தெய்வீக சக்தி நிறைஞ்ச குடும்பமாக ஆகிடும் அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய கோவில் ஆகிடும்ன்றாங்க. ராமநாம அதிர்வலைங்கிறது நம்ம ரத்தத்தில் டிஎன்ஏல இந்த ஜெனடிக் கோடிங்னு சொல்லுவாங்க. இந்த குணங்களான நமக்கு பரம்பரையாக இல்லை இந்த கர்மா சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு கோடு இருக்குது. இந்த உடல் இதை தான் அனுபவிக்கணும்னு ஒரு விதமான தன்மையோடு தான் வருது. இப்படியான தன்மைகள் என்னென்னா கோபம், வெறுப்பு, பொய், பொறாமை, சூது போன்ற தீய குணங்கள். இந்த குணங்களை டீகோடிங் பண்ணி ராமநாமாவால் சாந்தம், பொறுமை, பணிவு, உண்மை, தூய்மை இந்த குணங்களை கொடுக்க முடியும். இதை தான் நம்ம சொல்லுவாங்க, எத் பாவோ தத் பவதி, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்னு. ராமநாமா சொல்ல சொல்ல பரபிரம்மம் கடவுளாகவே ஆகிட முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரையோட தன்மை இதுதான் அதால் செய்ய முடியும்னு நமக்கு எதுவும் தெரியாது. இருந்தால் கூட அந்த மருந்து நம்ம சாப்பிட்டது நமக்கு குணப்படுத்திடுது அந்த நோயை, இல்லையா? அதுபோல் ராமநாமா சொல்ல சொல்ல பிறவி நோயை, அதாவது துக்க நோயை, ஆசைங்கிற இந்த சம்சார நோயை அழிச்சிரும். ராமநாமாவை எப்பவும் நினைக்கணும், ராமநாமாவை எப்பவும் துதிக்கணும், ராமநாமாவை பற்றி எப்பவும் சிந்திக்கணும், ராமநாமாவை தினமும் சொல்லணும். நம்ம மூச்சு காத்திலே ராமநாமம் இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. பெரியவாவா ஒரு பக்தருக்கு பெரிய கஷ்டம். அதனால் பெரியவாட்ட வரிசையில் கூட நிற்காமல் முண்டி அடிச்சுட்டு வந்துடுவார். இப்போ பெரியவா ஒரு பாரிசாதர் அவரை பிடிச்சி பின்னாடி கொண்டு போக முயற்சி பண்ணும்போது இல்லை இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல வருவார். அதுக்குள்ளே பெரியவா அவரை கையை காட்டி ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் உட்காரு, நானே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் உட்காந்து நீ சும்மா இல்லாமல் ராமநாமம் சொல்லிட்டுருன்னுவாங்க. கரெக்டாக வரிசையில் வந்திருந்தால் அவர் முறை எப்போ வருமோ அப்போ அவரை கூப்பிட்டு உன் பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், என் புள்ள பேச்சை கேட்க மாட்டான், சொத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தொழில் நல்லா ஓட மாட்டுது, பொண்ணுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றாங்க, கல்யாணம் தடைப்பட்ட போது இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பாடிக்கிட்டே வருவார். சரி, இதுக்கெல்லாம் ஒன்று பண்ணு, நீ அரை மணி நேரமாக உட்காந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோன்னே அமைதியாக உட்காந்து ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன். அதையே சொல்லு, உன் பிரச்சனை சரியாயிடணுங்க. ராமநாமம் சொன்னால் சரியாயிடுமான்னு அவர் கேட்பார். நம்ம எல்லாரும் இப்போ கேட்போம்ல, நான் சொன்னால் கூட கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டதும் பெரியவா உடனே சொல்லுவாங்க, ராமநாமா சொன்னால் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களே யார் அப்படின்னதும், ராமநாமா எங்கெல்லாம் கேட்க சொல்லப்படுதோ, அதோட பெருமைகள் சொல்லப்படுதோ, நம்ம உச்சரிக்கிறோமோ இல்லை மனசுக்குள்ளே சொன்னாலும் பக்கத்தில் ஒருத்தர் வந்துடுவார். அவர் ஆஞ்சநேயர். உடனே ஒரு ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆஞ்சநேயர் யாரோட சொரூபம்? ஆஞ்சநேயர் சிவாம்சம் உடையவர். அப்போ சிவன் அங்கே வந்துட்டா பார்வதி வர மாட்டாளா அப்படின்னதும் வந்துடுவாங்க. பார்வதி வந்துட்டா அவங்களோட பிள்ளைங்களான கணபதியும் சுப்பிரமணியமும் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டா லக்ஷ்மி தேவி வந்துடுவாங்க. லக்ஷ்மி தேவி வந்துட்டா நாராயணனே வந்துடுவார். நாராயணன் வந்துட்டா பிரம்மதேவன் வந்துடுவான், சரஸ்வதி வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டா 30 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க அவரை. அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. இத்தனை பேரும் வந்த ஒரு வீடு கஷ்டமும் கவலையும் நிறைஞ்ச வீடாக இருக்குமா, நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வீடாக இருக்குமா அப்படின்னதும் கண்டிப்பாக நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வீடாக தான் இருக்கும். அதனால தான் உன்னை ராமநாமா சொல்ல சொன்னேன். நீ சொல்ல 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 உன் இன்னல்கள் உன்னை விட்டு ஓடும், உன் ஜென்மா கடையேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு வருவார். ரொம்ப சந்தோஷமாக தட்டு நிறைய எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணுவார். எப்படி போகுது உன் நாமான்னு கேட்பாங்க. ஏதோ உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக போகுது, சுபிக்ஷமாக இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது, ஆனால் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் ராமநாமத்தோட மகிமைன்னு சொல்லுவாங்க. இது அவருக்கு மட்டும் உபதேசம் பண்ணல, நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட மூச்சு காத்துலையும் ராமநாமா கலந்துருக்க வேண்டும். மூச்சை உள்ள இழுக்கும்போது ராமான்னு இருக்கணும், வெளியில் எடுக்கும்போது ராமான்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட இந்த ஆன்மாவோடைய ராமநாமா கரைஞ்சிடணும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உன்னதமானது. இந்த சகோதரி நான் போட்டேன் இல்லையா ஒரு கமெண்ட்டு, அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அது மன கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், உடனே தீர்க்கக்கூடிய சக்தி ராமநாமத்துக்கு உண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.